யோசேப்புடைய வாழ்க்கையில கனித்தரும் செடியா இருப்பதற்கான அவருடைய கேரக்டர் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க நிதானித்து 6 F கொண்டு வந்திருக்கிறோம். முதல் F என்ன? தேவனோடு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் காட். எப்பொழுதுமே யோசேப்பு கர்த்தரோடு இருந்த ஐக்கியத்தை அவன் எந்த சூழ்நிலையிலும் விடல. ஆனா வாழ்க்கையில சூழ்நிலை மாறிக்கிட்டே இருந்துச்சு. எந்த சூழ்நிலை மாறினாலும் அவன் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை மட்டும் மாத்தவே இல்லை. சரிங்க, ஒரு சின்ன கதை சொல்லாமே. கதை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், செய்திக்குள்ள போலாம். நல்லா கவனிக்கா. நம்ம ஒரு சபை வச்சிருக்க ஒரு பாஸ்டர் கதை. சரியா? ஒரு பாஸ்டர் கதையும் ஒரு விசுவாசி கதை. அப்ப யாரு விசுவாசிங்க இருக்கீங்க? 2 3 தான் இருக்கா. அங்க பாரு, நீங்க தான் விசுவாசி. ஐயோ சாமி, இதுக்கே டவுட்டா இருக்குதே. கிளாரிஸ், யாரெல்லாம் விசுவாசிக்கீங்க கை தூக்கிங்க. நீங்களாம் விசுவாசிக்கீங்க. கர்த்தரை விசுவாசிக்கலாம். விசுவாசி பாருங்க, எல்லா கை பார்க்கறேன். வெரி குட். ஒரு விசுவாசி கதையும் அடுத்த கதை யாருது? என் கதையும் உங்க கதையும். சரி, ஒரு சர்ச் நடக்குது. இந்த சர்ச்சில் பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த வாரத்தில் நாங்கள் ஹவுஸ் விசிட் வரோம், உங்க வீட்டுக்கு வரப்போறோம்னு சொல்லி ஒரு ஃபேமிலி பெயரையும் சொல்லிடுறார். நான் எந்த ஃபேமிலின்னு சொல்ல, கதையில் உள்ள ஃபேமிலி. உடனே என்ன செய்யறாங்க? ஒரே சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு பாஸ்டரும் பாஸ்டரமா வராங்க. ஒரு சில அண்ணா அக்கான்னு சொல்லுவாங்க, சில பேர் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் தம்பின்னு சொல்லுவீங்க, மகன் சொல்லுவீங்க. எதுவா இருக்கட்டும், சந்தோஷம். உங்க வீட்டுக்கு வரணும்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். உடனே என்ன செய்றீங்க? செவ்வாய்க்கிழமை வரேன்ட்டாங்க. சம்டைம் கறி கடையெல்லாம் இருக்காது, சீக்கிரம் வாங்கி வச்சிடலாம். பிரதர் சிஸ்டர் வராங்க, நல்லா குழம்பு வைப்போம், நல்லா பிரியாணி செய்வோம், என்னென்னமோ டிஷ்லாம் செய்வோம்னு சொல்லி யாரு பிளான் பண்ணுவா? சொல்லுங்களேன். விசுவாசி பிளான் பண்ற. சரி, நம்ம வீட்டில் யாரு பிளான் பண்ணுவா? எல்லா அக்காங்களும் ஹோம் மினிஸ்டர். கரெக்ட். என்ன ஹான்சி, என்ன சொல்லுவீங்க? பா, இன்னைக்கு அண்ணா அக்கா வராங்க, நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். யார் நீ ஏன் சொல்லுவோமா? போய் என்ன வாங்கிட்டு இருங்க? பீஃப். சரி, மட்டன் வாங்கிட்டு வாங்க, பீஃப் வாங்கிட்டு வாங்க, ஃபிஷ் வாங்கிட்டு வாங்க. யாரு சொல்லுவா? உடனே பிரின்ஸ் காலை எழுந்திரிச்சு எல்லாம் கேட்டுக்குவார். அவர் ஒரு 7 மணிக்கெல்லாம் அப்பதான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எழுதி வச்சிருப்பார். ஃபிஷ், மட்டன், சிக்கன் எல்லாம் எழுதி வச்சிருவார். திருப்பி ஹான்சி வருவாங்க. அப்பா, ஃபிஷ், மட்டன், சிக்கன், ப்ரான். ஓகே அப்பா, போயிடுவாங்க. கொஞ்சம் திருப்பி வந்து, அப்பா ஃபிஷ், மட்டன், ப்ரான், பீஃப். மறந்துடாதீங்கப்பா. எல்லா வீட்டிலும் நடக்கிறது தானே. ஒரு விஷயத்தை எத்தனை தடவை சொல்லுவீங்க நீங்க? 4 தடவை சொல்லுவாங்க. அதுதாங்க பெண்களுக்கு அடையாளம். எங்க வீட்டில் அப்படிதான், ஒரு விஷயத்தை 4 தடவை சொல்லுவாங்க. நாங்க எப்ப செய்வதுருவா? எல்லாத்துக்கும் 5ஆவது தடவை வந்து, எப்பா அந்த ப்ரான் எடுத்துருங்க, வேண்டாம், சம்டைம் கேஸ் ப்ராப்ளம் வரும், நண்டு போட்டுடலாம். அதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு திட்டு. எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டுறீங்க. என்ன பிராக்கு, எங்கேயே கேட்ட பேர் இருக்கா? அப்ப வீடுதா, எல்லா வீட்லயும் தான். இப்பெல்லாம் ஒரு கலாட்டா நடந்து என்ன, உஷா சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங்ல யார் வரா? பாஸ்டரும் பாஸ்டர் அம்மா வராங்களா. அதுக்குள்ளேயும் ஈவினிங் டைம் 4 o'clock ஆகும்போது அந்த என்ன சொல்றாங்க, சகோதரி, எப்பா மறந்துட்டோமே. என்ன மறந்துட்ட? நீங்க ஜப்பான்ல இருந்து ஒரு டின்னர் செட்டு வாங்கிட்டு வந்தீங்களே, அந்த செட்டை எடுங்க. அதுல ஃபோக்கு, ஸ்பூனு, பிளேட்டு எல்லாம் சேர்ந்து வரும். இந்த டிஷ் எல்லாம் அதுல வச்சு நம்ம முதல்ல ஊழியக்காரங்களுக்கு பயன்படுத்தலாம். நல்ல எண்ணம் தானே. வேகமா என்ன செய்யறாங்க, டிஷ் எல்லாம் செஞ்சு உடனே செய்யறாங்க. மேலேந்து ஜப்பானுக்கு போனப்ப, ஆனல் சிங்கப்பூர்லாம் போறாருல, அதே போல ஒரு செட் வச்சிருக்கீங்களா? வீட்டுல ஏதாவது செட் வச்சிருக்கீங்களா? சரி, நான் வரேன் அப்புறம். ஒரு செட்ல என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் சர்வ் பண்றதுக்கு அடுக்கி வச்சுட்டாங்க. பாஸ்டர் அம்மா வராரு, உள்ள உட்காடுறாங்க. ஒரே ஸ்மெல்லு. சரி பரவாயில்ல, நம்ம ஜோம் பண்ணி சீக்கிரம் முடிச்சிருவோம், போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜோபெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே பாஸ்டர் அம்மா கூப்பிட்றாங்க, வாங்க உட்காந்து சாப்பிடலாம். டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க. பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமான ஒரு போட்லாம் இருக்குது, ஃபோக்கு, ஸ்பூன்லாம். எங்கேருந்து வந்த ஃபோக்கு? அது எங்கேருந்து வந்த ஸ்பூனு? ஜப்பானு. அப்ப பயங்கர அழகா இருக்குது. உடனே என்ன செய்றாங்க, எல்லாரும் வேகமா சர்வ் பண்றாங்க. சாப்பிடும் போதே, பாஸ்டர், நம்மளால கேட்கலாம் கூட அவங்களே கேட்டுக்குவாங்க, பாஸ்டர் ஸ்பூனை பாத்தீங்களா?
ஆமா பார்த்தோமா, நல்லா இருக்குமா, எங்க வீட்டுக்காரர் ஜப்பான் போனப்போ வாங்கிட்டு வந்தாரு சொல்லிக்குவாங்க. அதையும் கேட்டுக்கோனாங்க. சரியா? சரி, சர்வ் பண்றாங்க, சாப்பிட்டோம், திருப்தியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரோமான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி போயிட்டோம். மீண்டும் வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கார அம்மாவும் அந்த ஐயாவும் உள்ள வராங்க. வந்து எல்லாத்தையும் ஒழுங்க பண்றாங்க. ஒழுங்கு பண்ணும்போது கரெக்டா பாஸ்டர் டேபிள்ல யூஸ் பண்ண ஸ்பூனை மட்டும் காணும். யாரு ஸ்பூனு? பாஸ்டருக்கு கொடுத்த ஸ்பூனை காணும். அந்த வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும்? ஐயோ என்னங்க ஸ்பூனை பாஸ்டர் எப்படிங்க சுட்டுட்டு போயிட்டாரோ, பிரசங்கெல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு, ஒரு ஸ்பூனை போய் இப்பெல்லாம் நிறைய ஓடும். நம்ம மனுஷன் தானே, நிறைய ஓடுது. ஸ்பூனை தூக்கிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வாக்குவாதம் வீட்டுல ஓடுது. கடைசியில் என்ன சொல்வார் பிரின்ஸ்? அட உடுப்பா, நான் அடுத்த வாரம் நான் ஜப்பான் போறேன்ல, அப்ப இன்னொரு செட் வாங்கிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, சார்ல்ஸ் அண்ணன் எப்படிப்பா எடுத்திருப்பாரு, ஏன்பா எடுத்தாரு? கேள்வி ஓடிட்டே இருக்கு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் முடிஞ்சிச்சு, வியாழன் முடிஞ்சு, வெள்ளி முடிஞ்சு, சனிக்கிழமை முடிஞ்சு. அடுத்து என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். நான் தான் பிரசங்கம் பண்றேன். அப்ப மைண்ட்ல என்ன ஓடும்? எல்லாருக்கும் ஓடும், ஒருத்தங்களுக்கு மட்டும் ஸ்பூன் மட்டும் ஜப்பான் ஸ்பூன் வந்துட்டே போவோம். ஐயோ எப்படா அந்த ஸ்பூனு இந்த பாஸ்டரை முடிஞ்சோன்னு எப்படியாவது கேட்டுறணும். உட்காந்தே இருக்காங்க. டைம் ஆகுது, 9:30 ஆயிடுச்சு, சர்வீஸ் முடியுது. வேகமா கேட்கலான்னு வராங்க. அப்ப பார்த்து ஹேனாலாம் உட்காருங்க, தயவுசெய்து இப்ப அண்ணாக்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹேனா தடைய போட்டாங்க. நிறைய பேர் ஜெபிக்க வராங்க. உடனே செய்றாங்க, கேட்க நிறைய பேர் கூச்சப்பட்டு போயிடுறாங்க. இது 1 வாரம் ஆனது, 2 வாரம் ஆகுது, 1 மாசம் ஆகுது, 10 மாசம் ஆகுது, அடுத்த வருஷம் வந்துருச்சு. ஒவ்வொரு வாரமும் என்னது, எந்த கேள்வியோட உட்கார்ந்துருப்பாங்க சகோதரி? அந்த ஸ்பூனோடைய. காலம் ஓடிச்சா, திருப்பி அடுத்த வருஷம் வருது. பாஸ்டர் என்ன சொல்றாரு? இந்த வாரம் ஹவுஸ் விசிட் வரேன் அப்படின்றார். உடனே குசி ஆயிட்டாங்க. பாஸ்டர் எங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கே தான் அப்படின்னு இன்னும் சந்தோஷம் ஆயிட்டாங்க. அப்பா நம்ம வீட்டுக்கு வராரு. எதுக்கு வராரு? சாப்பிட வராரு. அது இருக்கட்டும். ஏப்பா எத்தனை தடவை சோறு கொடுத்தீடு? சாப்பிட வர, ஜோபன வராரு சொல்லுமா, சாப்பிட வராரா? கதைக்கு சொன்னா சரிப்பா நல்லது, சாப்பிட வர வச்சுக்கோமே. அவங்களுக்கு அவர் வரது மிச்சம் இல்ல. என்ன கேட்கணும்? டவுட்ட கிளியர் பண்ணணும். என்ன கேட்கணும்? ஸ்பூனு எங்க? உங்க மனைவி ஸ்பூன் இருக்கு, உங்க ஸ்பூன் எங்க? அது மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு. எல்லாம் உட்கார்றாங்க, ஜெபம் பண்றாங்க. எல்லாம் முடியுது. முடிஞ்சிட்டு எப்போதும் ஆபிரகாம் அண்ணன் உங்க வீட்டுக்கு தானே கேட்பேன், ஏதாவது சொல்றீங்களா, ஏதாவது பேசுறீங்களா, எங்கிட்ட பேச வேண்டியிருக்கா கேட்பேன்ல. அது எப்படி அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, எப்பா ஏதாவது சொல்றீங்களா, ஏதாவது இருக்கா? உடனே அந்த சிஸ்டர் மெதுவா, பாஸ்டர் அப்படின்னு. என்னம்மா சொல்லுமா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரே ஒரு கேள்வி. போன வருஷம் என் வீட்டுக்கு வந்தீங்க, அப்ப நான் ஜப்பான் செட்ல உங்களுக்கு, ஆமாமா நல்லா ஞாபகம் இருக்குமா, எல்லாம் சர்வ் பண்ணேன். ஆனா உங்களுக்கு கொடுத்த ஸ்பூனை மட்டும் காணோம் பாஸ்டர். சிரிச்சாராம். அப்படியாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல பாஸ்டர் காணோம். 1 வருஷமா அதே நினைப்பா இருக்கிறேன், எப்படியாவது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சந்தர்ப்பம் அமையல, இன்னைக்கு கேட்கிறேன். அப்படியாமா, ஒண்ணு கவலைப்படாதம்மா, நான் சாப்பிடும்போது பக்கத்துல உன் பைபிள் இருந்துச்சு, அந்த பைபிளுக்குள்ளதான் அந்த ஸ்பூனை வச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போனேன். புரிஞ்சாலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப அந்த அம்மா எத்தனை வருஷமா பைபிள் தூக்கல? கதை புரிஞ்சிருச்சா? யாரெல்லாம் குறை சொல்லுவா, யாரெல்லாம் முறுமுறுப்பா, யாரெல்லாம் மெல்கி காதை கூப்பிட்டு இந்த சபை எல்லாம் முன்ன மாரிலாம் இல்ல, இது வேற மாதிரி மாறி போச்சு, இல்லனா ஆபிரகாம் அண்ணா அப்ப வந்தீங்கல்ல, அப்ப அபிஷேகம் இப்ப இல்ல சொல்றது யாரு? 1 வருஷம் பைபிளை தூக்காதது, ஒழுங்கா ஜெபிக்காதது,
ஒழுங்கா ஆராதிக்காதது, ஒழுங்கா சபைக்கு வராதது, இந்த ரெட்ட வாழ்க்கை வாழ்றது, இதெல்லாம் என்ன சொல்லும்? இப்படிதான் ஸ்பூன் கதை தான். இந்த ஸ்பூனை நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க யோசேப்பு வாழ்க்கையில ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை பார்க்க முடியுது. ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது யாரு வாயும் முறுமுறுக்காது. ஒரு ஆமேன் சொல்ல. யாரை பத்தியும் குறை சொல்லாது. ஒரு ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம் இருந்தா சத்ருவை கூட நேசிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அவன் லைஃப்ல அந்த உறவுல எங்குமே உடையில. நல்லா கவனிங்க, யோசேப்பு வாழ்க்கையில சூழ்நிலை மாறுச்சு. முதல்ல அவன் அப்பாவோட இருந்தா, அதுக்கப்புறம் தான் சகோதரர்களால குழிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போனா, அப்புறம் அடிமைங்கிற சூழ்நிலையில போனா, பழிச்சொல் விழுந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போனா, அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள போனா. எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு எல்லாத்தையுமா செய்யறோம் நம்ம? ஏன்பா சர்ச்சுக்கு வரல? அது நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் சாக்குக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு புக்கே போடலாம். கரெக்ட் தங்கச்சி, கிட்டார் வாசிக்கவானா கோல்டுங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஜம்முன்னு இருக்காங்க. அண்ணனுக்கு மேல பலம் உள்ளவரா இருக்காருமா. யாரும் தெரியுமா உனக்கு? அந்த பேர் ஜேல ஆரம்பிக்கும். நீ கண்டுபிடிமா நீ? இதாவா சாக்கு? எதுக்கு? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிடுறோம். கிறிஸ்துவ ஜீவியம் சாக்கு போக்கு சொல்றது அல்ல. நீ கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு ஐக்கியம் இருக்கிற, உன் சூழ்நிலையை சாக்கா சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஐக்கியத்தில் எங்க விடுறோம்னா சூழ்நிலையை காமிச்சிடுறோம். இன்னைக்கு மத்தவங்களை சொல்றது ரொம்ப ஈஸி, மத்த சூழ்நிலையை சுட்டி காட்டு ரொம்ப ஈஸி. நான் என்னைக்குமே சொல்லுவேன், நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா பிரச்சனையில மாற வேண்டியது யார்? என் இல்லத்துல ஒரு சமாதான குலைச்சல் உண்டானா என் மனைவியை கை நீட்டி காட்டுவதை காட்டிலும், என் மகனை கை நீட்டி காட்டுவதை காட்டிலும் முதலாவது என்ன சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் தவறு எங்க விடுறாங்க? இந்த ஒரு வருஷம் பைபிள் ரீடிங் மாதிரி தான். என்ன செய்யறோம்? தனக்குள் இருக்கிற அழுக்கையோ தனக்குள் இருக்கிற பரிசுத்த ஜீவியத்தையோ அவர்கள் அவிழ்த்து போட்டு விட்டு மற்றவர்கள் கண்களை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐக்கியம் உறுதிப்படாத பொழுது. இங்கு யோசேப்பு தான் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள் வைத்திருந்தான். எந்த இடத்துல? எல்லா இடத்திலும். இரண்டாவது எஃப். என்ன எஃப் பார்க்க போறோம்? முதல் காரியம் தேவனோட ஐக்கியம், fellowship with God. இரண்டாவது கொடுத்த பொறுப்பில் உண்மை, faithfulness in his responsibility. நல்லா கவனிங்க, கொடுக்கிற பொறுப்புல உண்மையா இருக்கணும். இவன் யோசேப்பு வாழ்க்கையில நான் எல்லாருமே சொல்லுவாங்க அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கன்னா, போத்திபார் வீட்டில் இருந்த பொழுது அவன் ரொம்ப கரெக்டா இருந்தான். ஆனா அதற்கு முன்பாகவே நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கையில தகப்பன் எல்லா சகோதரோடு கூட ஆடு மேய்க்க அனுப்புறாரு. அந்த நேரத்துல சகோதரர்கள் தவறை அவன் உணர்ந்திருக்கிறான். அந்த தவறை அவன் சுட்டியும் காட்டுகிற மனுஷனாயிருந்தான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை? 10 பேர் சேர்ந்துட்டானா 8 பேர் தப்பு செய்யும் பொழுது இவங்க 2 பேர் என்ன சொல்றான்? ஏன் நம்மளும் அதுல கை வச்சுக்கலாம், அந்த பாவத்தோடு ஒத்து போயிடலாம், அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வருது. ஆனா இங்க யோசேப்பு பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எப்படி உண்மையா இருக்கான்னா, அவன் வாழ்க்கையில தனக்கு கொடுத்த வேலையில என் சகோதரர்கள் தப்பு செய்யும் பொழுதும் அதையும் அவன் உணர்றான். ரெண்டாவது விசேஷமா போய் தகப்பன்ட்ட சொல்றான். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எப்படி அவங்களை பத்தி சொல்றது? நான் இவங்ககிட்ட போட்டு கொடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, மெல்கியும் ஜெஃப்ரியும் நெருங்கிய நண்பர்கள். ஜெஃப்ரி ஏதோ தப்பு செய்யறான், மெல்கி பாத்துற போய் அங்கிள்கிட்ட சொன்னா ஜெஃப்ரிக்கு என்ன சொல்லுவாரு? புத்தி சொல்லுவார். ஆனா ஐயோ போட்டு கொடுக்கிற மாதிரி இருக்கே நினைச்சாலே அது உண்மைத்தன்மை அல்ல. அநேகர் தவறு செய்யறோம். நல்லா கவனிங்க, ஒருத்தனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கேப்ரியல் தவறு செய்யும் போது அந்த தவறை கொண்டு போய் நான் பிரின்ஸ்ட சொன்னாதான் பிரின்ஸ் கேப்ரியலுடைய தவறை சரி செய்து நல்ல ஒரு மகனா வளர்க்க முடியும். இன்னைக்கு அதுதான் யோசேப்பு வாழ்க்கையில தான் சகோதரர் செய்த தவறையும் அவன் மறைக்கவே இல்லை. எல்லா இடத்திலும் உண்மையா இருந்தான். அந்த உண்மைத்தன்மை தான் போத்திபார் இல்லத்துல இருந்துச்சு, ஜெயில இருந்துச்சு. இன்னைக்கு அநேகர் எப்படி வேலை இடத்த செய்யறோம்? இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப முதல்ல ஓபி அடிக்கணும்னா எப்படி போவாங்கன்னா, வேலைக்கு போனாங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு 4 தடவை போயிட்டு வருவாங்க. சரியா? அதெல்லாம் ஓபி. என்னது? சும்மா சும்மா எப்படியா வேலையை கட்ட வச்சுட்டு போடணும்.
ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எல்லாரும் பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க வேலை இடத்துல. ஏன் தெரியுமா தங்கச்சி? மொபைல் போன் இருக்குல்ல, உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துருவாங்க. என்னது? அவங்க விரும்புறத பார்த்துட்டு வந்துடுறது. எப்படிலாம் இன்னைக்கு உண்மை எங்க இருக்கு? இல்லனா வேலை இடத்துல யாரும் இல்லையா பாக்குறது, ஒரு தூக்கத்தை போடுறது. எங்க உண்மைத்தன்மை? யோசேப்பு வாழ்க்கையில எல்லா இடத்திலும் உண்மையா இருந்தான். வேலை இடத்துல, நீ குடும்பத்துல எப்படி உண்மையா இருக்கும்? நீ கணவன் மனைவிக்கு உண்மையா, மனைவி கணவனுக்கு உண்மையா, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையா? எத்தனை பேர் வாழ்றோம்? யோசேப்பு கனி தரும் செடினா என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு உண்மைத்தன்மை நமக்கு வாழ்க்கையில வேணும். அது ஊழியம், உனக்கு கொடுக்கப்படுற ரெஸ்பான்சிபிள், ஒரு கையில கொடுக்கிறோம். என்ன இந்த காரியத்தை செய்யுங்க, அஷரிங் செய்யுங்க, உங்க வாழ்க்கையில கிட்ஸ் டைம் ஊழியத்தை செய்யுங்க, வாலிபர் ஊழியத்தை செய்யுங்க. எப்படி செய்யறோம்? மிக முக்கியம், நம்ம சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தாதான் ஆண்டவர் பெருசா கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபையில இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. 2012ஆம் வருஷம் அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது யாருமே கிடையாது. அப்பையும் இதே பிரிப்பரேஷன், அப்பையும் இதே வேகம், இதே ஸ்பீச் தான், இதே காரியத்தான் சகோதரி ஆராதனை எடுப்பாங்க. அப்ப பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்காது. யார் வாசிப்பா? சகோதரியே வாசிப்பாங்க. அதே பாரத்தோடு அதே வேகத்தோடு இன்று நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சின்னதுல உங்க உண்மையை காமிச்சாதான் ஆண்டவர் பெருசா கொடுப்பார். உன் வாழ்க்கையில அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கொடுத்த பணமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் பொருளா இருக்கலாம். அதுல நீ உண்மையா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை நம்பி பெருசா கொடுப்பார். நான் அப்படிதான் பாக்குறேன். ஆண்டவரே, சின்ன ஒரு 2 பேர் 3 பேரா இருந்தப்ப அதே அன்பு பாசம் இன்னைக்கு 400 மாறும்போது கொடுத்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு 4000 மாறும், அப்பையும் கொடுப்போம். 4 லட்சமா மாறணும், அதே கொடுப்போம். அல்லேலூயா. அந்த உண்மைத்தன்மை மிக முக்கியம். 3வது காரியம், ஃபியர் ஆஃப் காட். எல்லா இடத்திலும் தேவ பயம். யோசேப்பு வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சம்பவத்துல அவன் தேவனை எவ்வளவாய் கனப்படுத்துகிறான் என்பதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 20 வாசிக்க கேட்போம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி போத்திபாரின் மனைவி என்ன செய்றா? யோசேப்பை பார்த்து சொல்றா, கண் போட்டு என்னுடைய சைனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய். சரிங்க, அவங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல தேவன் இருந்தாரா? இல்ல. போத்திபார் இருந்தாரா? இல்ல. யாக்கோபு இருந்தாரா? தகப்பனாகிய யாக்கோபு இருந்தாரா? இல்ல. சகோதரர்கள் இருந்தார்களா? இல்லை. ஆனால் யோசேப்புடைய எண்ணம் எப்பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, தேவ கண்கள் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என்னை கண்டு கொண்டே இருக்கிறது என்ற ஒரு காரியம் அவன் இருதயத்தில் ஆழமாய் இருந்தது. இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறோம்? ரெட்ட வாழ்க்கை வாழவே முடியாது கிறிஸ்துவ ஜீவியத்துல. நான் பலமுறை பிரசங்கம் செய்யும் போது சொல்லுகிற காரியம் தான், இருள் வெளிச்சம். நீ இருள் பக்கமாய் இருந்தால் இருளாய் இருப்பாய், வெளிச்சத்தின் பக்கமாய் இருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாய். இல்ல நான் இருளையும் இருப்பேன் வெளிச்சத்திலையும் இருப்பேன்னு சொன்னா நீ இருளின் பிள்ளையாய் தான் கருதப்படுவாய். உன் வாழ்க்கையில மிக முக்கியம் தேவ பயம். யோசேப்பு கனித்தரும் செடினாலே அதற்கு மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, அவன் எல்லா இடத்திலும் பயம் உள்ள மனுஷனா இருந்தான். யாருக்கு? இன்னைக்கு அநேகர் பிசாசுக்கு பயப்படுறான், ஆனா தேவனுக்கு பயப்பட மாட்டான். சபையிலேயே யாராவது பிசாசு பிடிச்ச அலண்டா நல்லா பயந்து அப்பதான் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதனால வரலும் ஸ்தோத்திரம் சொல்ல நாவு பிசாசு பிடிச்ச ஒருத்தன் ஆண்டான பார்த்து பயப்படுது. ஆனா உன்னை நேசிச்சு உன்னை பிசாசின் பிடியிலிருந்து பாதுகாத்து உன்னை ஜீவனை கொடுத்து உன்னை நடத்தி இம்மட்டும் வளர்த்து வைத்திருக்கிற தெய்வத்தின் மீது பயம் எங்கே போச்சு? இன்னைக்கு அநேகருக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு அநேகர் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க. ஒரு காலத்துல பிள்ளைங்க பேரண்ட்ஸ்க்கு பயந்த காலம் போய், ஐயோ என் பிள்ளை என்ன சொல்லும் தெரியல, என் பிள்ளைக்காக இல்ல. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்.
அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்காக பயப்படும் பொழுது, அவர் எல்லா இடத்திலும் என்னை பார்க்கிறார் என்ற எண்ணம் வரும் பொழுதுதான் நீ ஒரு கனி தரும் செடியாய் மாறுவாய். நான்காவது, வேகமாய் செல்கிற நான்காவது காரியம், forgiving nature, மன்னிக்கும் சுவாபம். அடுத்த எஃப், நாலாவது காரியம், யோசேப்புனாலே அவனுக்குள்ள வெளியேறப்பட்ட ஒரு குணம், மன்னிக்கிற குணம். இன்னைக்கு மன்னிக்கிற குணம் எனக்குள்ள வர மாட்டேங்குது பிரதர். அதுக்கு என்ன செய்யறது? அந்த ரீசன் சொல்லி கொடுத்துறேன் வேகமா. நம்ம இப்ப எனக்கும் சீனிவாசனுக்கு பயங்கரமான சண்டை. நான் அவரை திட்டுறேன், அவர் என்ன திட்டுறாரு. ஆனா அவர் மேல எனக்கு எப்ப, சீனிவாசனா உங்க மேல எனக்கு பயங்கரம் கோபம். ஆனா மன்னிக்க மனசே வர மாட்டேது. ஏன் வர மாட்டேதுன்னா, எப்ப பார்த்தாலும் நான் சீனிவாசன் செஞ்சதை அந்த கசப்பை எங்க வச்சிருக்கிறேன்? இருதயத்தில் வச்சிருக்கோம். என்னைக்கு நீ கசப்பை தூக்கி போடுறியோ அப்பதான் மன்னிக்க முடியும். ரெண்டாவது, சீனிவாசன் மேல எப்பொழுதும் எனக்கு வெறுப்பு இருக்கும். அவர் ஆட்டோ எடுத்து போகும்போது என் பக்கத்துல நான் பைக்ல போகும்போது பார்த்தா ஒரு வெறுப்பு. என்னது? அது எங்க இருக்கு? எங்க இருக்குங்க? இருதயத்துல இருக்குதா? இருந்தா அவங்களை மன்னிக்க முடியாது. இன்னைக்கு ஏன் ஒருத்தங்களை மன்னிக்க முடியல? அவங்க மேல சம்டைம் நீ சோதித்து பாரு. அவங்க மேல வெறுப்பு இருக்கலாம், அவங்க மேல கசப்பு இருக்கலாம். இல்லனா ஒரு நாள் வரும், சீனிவாசன் எங்க ஏரியா பக்கம் வருவாரு, மெல்கி ஜோஷ்வா எல்லாம் ரெடி ஆயிக்குங்க, கல்ல வச்சுக்கோங்க, தூக்கி பழி வாங்கணும். ஒரு பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை மன்னிக்க முடியாது. சோதிச்சு பாரு. யாரையாச்சும் மன்னிக்க முடியலையா? என்ன அர்த்தம்? அவங்க மேல கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், இல்லைன்னா பழி வாங்குற குணம். நாலாவது காரியம், ஒரு வைராக்கியம். என்ன வேணா இருக்கட்டுங்க, அவனை மன்னிக்கவே மாட்டேன். யாரா? அவன் செஞ்ச துரோகத்தை மன்னிக்கவே மாட்டேன். இந்த வைராக்கியம் உனக்குள்ள இருந்தா மன்னிக்கவே முடியாது. நமது 4 காரியத்தை ஒதுக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில யோசேப்பு சகோதரர்கள் அவனுக்கு செஞ்ச துரோகம், போத்திபார் மனைவி செஞ்ச துரோகம், போத்திபார் செஞ்ச துரோகம், விசேஷமாய் அந்த ஜெயில இருக்கும் பொழுது பான பாத்திரக்காரன் சொல்றான், கதை தெரியுதான் தெரியல, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். யோசேப்புக்கு நான் 90 கடைசியில முடிஞ்சு பிரசங்கம் முடிஞ்சோடனே வந்து எல்லாம் சொன்னீங்க, பிடிச்சிருந்துச்சு செய்தி, ஆனா யோசேப்பு யாருன்னு சொல்லன்னு சொல்லிடாதீங்க. வேணா வாங்க உட்காந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் யோசேப்பை பத்தி, வீட்டில் போய் பாசிங்க. ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் போன வாரம் சொல்லி கொடுத்தாங்க சகோதரி கிளாடிஸ். யாக்கோபுடைய 11வது மகன் தான் இந்த யோசேப். யோசேப்புடைய வாழ்க்கையை தான் தியானிச்சு வருகிறோம். இந்த யோசேப்பு பாத்தீங்கன்னா மன்னிக்கிறான், எல்லாரையும் சகோதரன் மன்னிக்கிறான். வசனம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19-21 வாசியமா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். அவன் சகோதரரை பார்த்து சொல்றான், ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், நீ பழி வாங்க வேண்டாம், நீ ஒருத்தங்க மீது வெறுப்பு வைக்க வேண்டாம், நீ கசப்பு வைக்க வேண்டாம். நீ உன் சத்ருவை மன்னிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்னா உன் தலையை உயர்த்துவார். நீ அனைவரும் கேட்பாங்க, நான் எவ்வளவுதான் மன்னிக்கிறது? மணி முடிஞ்ச அளவு மன்னிக்க தான் உன் தலை உயரும். ஒரு ஆமென் சொல்ல. யோசேப்பு பாருங்க, அவன் எப்ப மன்னிச்சானோ அதன் பிறகு அவன் சகோதரர்கள் அவன் பக்கமா வரும்பொழுது எப்படி ஆபிரகாம் வந்திருப்பாங்க? தலை குனிஞ்சுதான் வந்திருப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய பதவியில இருந்தா. சத்ருவின் மேடை மிதிப்பாய்னா நான் சபையில எப்படி போதிச்சு கொடுக்கிறேன்னா, அவன் சமாதியா மாறுன்னு நினைக்காத, அவன் வாழட்டும். ஓ சத்ரு வாழ்ந்தாதான் நீ வாழ்றத பார்த்து அவன் வயிறு எறிவான்ல, அதுதான் மிக முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்கள. நீ வாழ்றத பார்க்கணுங்க. நான் என்னைக்குமே சத்ரு அழிஞ்சு போகட்டும் ஜெபிக்க மாட்டேன். ஐயா சத்ரு ஆசீர்வதிங்க, அவன் சுகமா இருக்கட்டும், அவன் நல்லா வாழட்டும். அப்பதான் நீங்க என்ன உயர்த்துறத, நீங்க என்ன நடத்துறத, இந்த சபை வளர்றத அந்த சத்ரு பார்த்து அவன் வயிறு எறிவான் பத்தியா. அதுதான் சத்ருவின் மேடை மிதிக்கிறது. மன்னிச்சிருவோம், எல்லாத்தையும் மன்னிப்போம். வாழ்க்கையில யாரெல்லாம் உனக்கு விரோதமா செஞ்சாங்களோ மன்னிங்க. அப்பதான் நீ கனி தரும் செடியாய் நீ எல்லாரும் மத்தியிலும் விளங்க முடியும். நீ யார மன்னிக்கிறியோ நிச்சயமா சொல்றேன், அவன் ஒவ்வொரு நாள் தேடி வருவான், வந்து சொல்லுவான். அப்ப நிக்கும் போது நீ சொல்லுவ, வாசிமா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய. யோசேப்பு எப்படி நினைக்கிறான்?
உங்க வீட்டுல யாராவது துரோகம் பண்ணா, அண்ணா நல்லா கவனிங்க, நீங்க எப்படி நினைக்கணும், இது கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு, அதனாலதான் அவன் ஆடிட்டு போயிட்டான், என் கர்த்தர் இதை நன்மையா மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இதை அனுமதிக்கலனா இவன் என் பக்கமே வர முடியாது. ஆமென். உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மெய்யான தெய்வம், அவர் தான் எனக்கு எப்பொழுதும் என்று சொல்றாயோ, அன்னையிலிருந்து நீ கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டியா மாறிடுற. அந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் உரிமை கொள்ள முடியாது. சில நேரத்துல உனக்கு விரோதமா வரான்னு நினைக்காத. கர்த்தர் சில காரியத்தை அனுமதிச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது புரியும். நீ எங்கேயோ உயர்ந்த அடைக்கிறத ஆண்டவர் வச்சிருப்பாரு, அவன்லாம் கீழே இருந்தா அவனை பாப்பா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. இதே நான் எப்படி நினைக்கிறேன்னா, சகோதரர்களே, நீங்க குழியில போட்டி நினைக்கல, இதை கர்த்தர் அனுமதிச்சார். இது எல்லாமே நன்மைக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வேகமாய் பார்க்க போறோம், சகிப்புத்தன்மை. இதுல யோசேப்போட கேரக்டர்லயே மிக முக்கியமான கேரக்டர் சகிப்புத்தன்மை. அவன் எல்லா இடத்தும் சகிப்புத்தன்மை தன்னை வெளிப்படுத்தினான். எங்க சகிப்புத்தன்மை குறைதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வருது பேக் ஸ்லைட். எங்க சகிப்புத்தன்மை எங்க குறைதோ அங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா உன் இருக்கிற இடத்துல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருவேன். பேக் ஸ்லைட். என்ன நடக்குது? யோசேப்பு எதெல்லாம் அவன் சகிச்சான் தெரியுமா? முதல்ல ஆதியாகம புத்தகத்துல சொல்லுது 37ஆம் அதிகாரத்துல சகோதரர்கள் வெறுப்ப சகிச்சான். இரண்டாவது, அவன் மீது கொண்ட பொறாமைய அவன் சகித்து கொண்டான். இன்னைக்கு அநேகர் நம் மீது காட்டுற வெறுப்ப சகிக்க முடியல. சில நேரத்துல நம்ம யாரும் பொறாமப்பட மாட்டோம், நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க மீது கோவம் வரும். சகிக்கணும். மூணாவது, யோசேப்பு எதை சகித்தான்னா அடிமை வாழ்வை சகிச்சான். இன்னைக்கு ஒருத்தரை ஒண்ணு சொல்ல முடியல. ஏன் அப்படி உட்கார்ந்திருக்க? ஏன் அப்படி உட்கார்ந்திருக்க? பயந்துட்டீல? என்ன சொல்வ? பத்தியா, என்னை அங்கிள் திட்டாரு, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். நீங்க அப்படிதான். நீ சும்மா ஜோக்கு தான் செஞ்சேன், உன்னை திட்டல. நீங்க எப்படிதான் காலம் மாறி போச்சு. என்னவா? ஏன் இப்படி சொல்றாரு? நான் அடிமையா? நான் சொன்ன நல்லதா கெட்டதா? அவனுக்கு பைபிள பாரு சொல்றது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனா இன்னைக்கு எப்படி? இதான் சகிச்சுக்கிட்டான், சகித்து கொண்டான். நாலாவது, சோதனை. அவன் வாழ்க்கையில போத்திப்பார் மனைவி நிமித்தம் வந்த சோதனையை சகித்து கொண்டான். குற்றம், அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தை இன்னைக்கு யாரும் எப்படின்னா ஒரு பழிச்சொல்ல மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மனசே வராது. அது மிக கொடுமையான ஒரு காரியம் தான். ஆனா சகிக்க தெரியணும். என்னைக்கு நீ சகிக்க பழகிறியோ அன்னைக்குதான் நீ கனி தரும் செடியா பிரகாசிக்க முடியும். கடைசியா அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா சிறை வாழ்க்கைய அவன் சகித்து கொண்டான். வாழ்க்கையில சகிப்புத்தன்மை எப்ப அதிகமா இருக்குதோ அப்பதான் நீ கனி தரும் செடியாய் பிரகாசிக்க முடியும். கடைசியாக நிறைவு செய்ய போகிறேன். filled with spirit, ஆவில் நிரம்பி இருக்கிறான். ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியா இருந்தது என்பதை ஒரு புறஜாதியான் சாட்சி கொடுக்கிறான். ஆதியாகமம் 41:38 தொடங்கி வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நல்லா கவனிங்க, பார்வோன் சொல்றான், எல்லா ஊழியக்காரையும் பார்த்து சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், தேவ ஆவியை பெற்ற எங்க இருந்து வந்த பையன் அவன்? சர்ச்சில இருந்து வந்த பையன் அவன். எங்க இருந்து ஐயா கூட்டு போய் நிப்பாட்ட வச்சாங்க பார்வோன் முன்னாடி? ஜெயில இருந்து. ஜெயில கைதியா இருந்தவனை கொண்டு போய் இன்னைக்கு சொல்லுங்க வினோத், நம்மளை தூக்கி 2 பேரையும் தூக்கி ஜெயில போட்டுறாங்க ஊழியம் பண்றோன்ட்டு. சரியாப்பா? இப்போ என்ன செய்வோம்? சபையில் இதில் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, நாங்கள் என்ன தப்பு செஞ்சேன் புலம்புவோம்லப்பா. நானும் என்னையே சேர்த்து சொல்கிறேன், உங்களை சொல்லு. இன்னைக்கு நானும் மாறணும், நீங்களும் மாறணும், சபையும் மாறணும் தான் பிரசங்கமே. ஆண்டவர் என்னைக்குமே பேசுகிறாருன்னா இருபுறம் கருக்குலை பட்டயம் தான். நான் பட்டயத்தை வந்து ஒரு பக்கமாக வெட்ட முடியாது, இப்படி வெட்டினா என்னையும் வெட்டும். சரியா? இதோ உங்களுக்காக பிற்பம் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, நம்ம சபைக்கு பேசின வார்த்தை, நமக்கு பேசின வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்ப தெரியுமா? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஆவியை நிரம்பி தன்னை காத்து கொண்டான். இந்த ஆவியை நிரப்புவதற்கு என்ன யோசேப்பு செஞ்சானா,
சகிப்புத்தன்மை, மன்னிக்கிற குணம், இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் அவனோடு இடைப்பட முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்வோன் ராஜா அவனை பார்த்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தொடர்ந்து வாசிமா. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை இல்லை என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான். பார்வோன் அவர் ஒரு ராஜா. அவன் பார்க்காத மந்திரவாதி கிடையாது, குறி சொல்றவன் கிடையாது. ஆனா இவர்கள் மத்தியில யோசேப்பை மாத்திரம் தேவ ஆவி உடையவன் என்று சாட்சி கொடுக்கிறான். இன்னைக்கு ஓன் ஜீவியம் என் ஜீவியம் எப்பொழுதும் தேவ ஆவி நிரம்பிய ஜீவியமா இருக்கணும். விசேஷமான இன்று மாலை ஒரு பிரசங்கம் உண்டு. தேவ ஆவியில் நடத்தப்பட, உன் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குள்ளாய் கட்டப்பட என்ன செய்ய வேண்டும்? முதல் படியை இன்று மாலை நான் பிரசங்கமாய் கொண்டு வர போகிறேன். நீங்கள் முடிந்தால் இன்று மாலை ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் ஆயத்தம் செய்து பேச போகிறோம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் நடப்பதற்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தியை கொண்டு வர போகிறோம். இன்று மாலை அந்த செய்தியை தியானிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யோசேப்பு ஒரு கனித்தரும் செடி. அவன் வாழ்க்கையில 6 காரியத்தை அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் காட்டியது நிமித்தம்தான் யாக்கோபு சொல்றான், ஜோசப் நீ ஒரு கனித்தரும் செடி, யோசேப்பு நீ ஒரு கனித்தரும் செடி என்று சொல்லி அவனை வாழ்த்த